அதை கூட திமுககாரன் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. சொல்லிகிட்டே இருங்க, நான் பற்றி கால் பண்ணல. ஆனால் திமுக அனது அப்படி தான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி ஏன் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது என்ன? இந்த ஆட்சி வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஓராண்டு காலமாக அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சமூகத்தில் நீங்கள் தினம் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பீங்க. அதனால தான் எங்களுடைய அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அதை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர்களுக்கு இனிய புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை உறுதி வைக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேதகு ஆளுநர் சட்டமன்றத்தில் சமர்ப்பித்த அந்த உரையை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் உரையாற்றுகின்றீர்கள். அந்த உரையின் மீது தான் இப்பொழுது ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு இதே அவையில் மேதகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றினார்கள். அப்பொழுது தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரர் அண்ணா போன்ற தலைவர்களுடைய பெயர்களை வாசிக்கவில்லை. இதை சுட்டிக்காட்டி மேதகு ஆளுநர் இருக்கின்ற பொழுதே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2 நாட்களாக உடல்நலம் இல்லாமல் இந்த அவைக்கு வர முடியாத நிலை சூழல் ஏற்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார். எனவே அவருடைய உடல்நலம் இன்னும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே நேரத்தில் ஒரு உரையாற்றுகிற போது ஆளுநர் உரையை கடந்த ஆண்டு இங்கே படித்த நேரத்தில் அவர் சில வார்த்தைகள்லாம் விட்டுவிட்டு உரையாற்றினார். அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை. இப்பொழுது முழுவதுமாக படிக்காமல் போயிருக்கிறார். இப்பொழுது ஏன் போராட்டம் என்று கேட்டு அவரே பதில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஏதாவது படித்தார், இப்பொழுது சுத்தமாக படிக்காமல் போயிருக்கிறார். அதனால தான் நாங்கள் உடனடியாக போராட்டம் நடத்த வேண்டிய அவசிய சூழல் ஏற்பட்டது. அதனால தான் போராட்டம் நடத்தணும். அடுத்து நாங்கள் போராட்டம் நடத்தினால் கைது செய்கிறீர்கள், வழக்கு போடுகிறீர்கள். ஆனால் ஆளுங்கட்சி நடத்துகிற போது ஏன் கைது செய்யவில்லை, வழக்கு போடவில்லை என்று கேட்டிருக்கிறீர்கள். உறுதியாக சொல்லுகிறேன், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனுமதிக்கப்படாத இடங்கள் நடைபெற்றிருக்கிற சில இடங்களில் அந்த இடத்துல வழக்கு போடப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டம் நடத்தும் போது அனுமதி இல்லாமல் நடத்தினால், அனுமதிப்பட்ட இடத்தை தவிர மற்ற இடங்கள் நடத்தினால் நிச்சயமாக கைது செய்யப்படுவார், வழக்கு போடப்படுவார். அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் போய் தான் நாங்கள் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தலைவர்களே, எங்களிடத்தில் ரெக்கார்டு இருக்கு, உங்களிடத்துல மட்டும் இல்லை. எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே தான் அனுமதி தர முடியும். அனுமதி இல்லாத இடங்கள் நடத்துகிற போது சில நேரங்களில் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி பெறுகிறார்கள். நான் மறுக்கல. அதே போல் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது பல இடங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாங்களும் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கி கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதற்கும் எங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. இது ஒன்றும் புதிதல்ல. இந்த ஆட்சி வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அவருடைய தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஓராண்டு காலமாக கிடப்பில் இருந்த கதைகள் எல்லாம் நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்கள் ஆட்சி காலத்தில் நான் அந்த பிரச்சனைக்கு அதிகம் செல்ல விரும்பலை. நிச்சயமாக எங்கள் ஆட்சி வந்தால் அதை ரத்து செய்வதற்கான முயற்சியை முழுமையாக ஈடுபடுவோம். அதை ரத்து செய்வதுதான் எங்களுடைய வேலை சொன்னோம், மறுக்கல. அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் கூட உறுதி அளித்திருந்தார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வரல. கவர்னர் உரையிலே கூட அதை சுட்டி காட்டி இருக்கிறோம். எனவே அதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் இருந்த வரையில், கூட்டணியில் இருந்த வரையில் நீட் தேர்வு உள்ளே நுழையல. உங்களுடைய அம்மாவாக போற்றப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இந்த வரை கூட வரல. நீங்கள் வந்த பிறகு தான் வந்துச்சு, அதை மறந்துடாதீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி ரத்து செய்வோம் என்று இப்போ கேட்குறீங்க. மத்திய அரசு தான் ரத்து செய்யணும். பேருக்கு அவரே சொல்கிறார், நீதிமன்றத்தில் இருந்து அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார்.
நீதிமன்றத்துக்கு வந்து அது வெளியிலே தெரிவதற்கே ஓராண்டு காலத்துக்கு பிறகு தான் நாட்டுக்கே தெரிஞ்சுது. நீங்கள் தான் ஆட்சி இருந்தீங்க, அதையே நீங்கள் சொல்லலை. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருந்தது பல முறை, அப்போ கூட நீங்கள் அதை தெரிவிக்கலையா நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு? உங்கள் ஆட்சி காலத்தில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த அந்த மசோதா, அந்த சட்டம், நீட் தேர்வு பிரச்சனை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த தகவலை ஏன் நீங்கள் சபைக்கு தெரிவிக்கல? ஒரு வருஷமாக நீதிமன்றத்தில் இருந்துச்சு, அதை ஏன் சபைக்கு தெரிவிக்கல? அதை தான் நான் கேட்குறேன். நீட் தேர்வை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ரத்து செய்ய முடியாது. அந்த நிலை வருகிற பொழுதுதான், அதனால தான் நீங்களும் கோர்ட்டுக்கு போகிறீங்க, நாங்களும் கோர்ட்டுக்கு போகிறோம். நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போவே எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அப்போவே நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டை பொறுத்தவரை விதிவிலக்கு வாங்கி வைத்திருந்தார்கள். அதே போல் உங்களுடைய தலைவராக, உங்களுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரும் பொறுப்பில் இருந்த வரையில் நீட் தேர்வுக்குள்ளே நுழைய முடியல. ஆனால் அதற்கு பிறகு என்ன நிலை அதை பாருங்க. நாங்கள் இந்த மாதிரி பிள்ளையாசிரியர் போட்டோம் சொல்கிறீங்க, நாங்கள் தான் துவங்கி வச்சோம் சொல்கிறீங்களா? அது அல்ல. நான் கேட்குற கேள்வி, ஓராண்டு காலம் நீதிமன்றத்திற்கு வந்து காத்திருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிறது, அதை பற்றி என்ன செய்தி என்பதை குறிப்பிட்டு இந்த அவைக்கு தெரிவிக்கிறீங்க. 4 பேரவைத் தலைவர்களே, இந்தியா கூட்டணி வந்திருந்தா ரத்து செய்யணும்னு சொல்லிக்கிறீங்க. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும், அது எந்த மாற்றம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அப்போ வந்து இருந்த சூழ்நிலைகளை வந்த நேரத்தில் நாங்கள் எதிர்த்துருக்கிறோம், நாங்கள் அதை ஏற்றுக்கல. நீதிமன்றத்துக்கு சென்று தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற்றிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறீங்க. 4 பேரவைத்தில் நாங்கள் பிஜேபியோடு இருந்தோம், விலகிக்கிட்டேன். ஆனால் இந்தியா கூட்டணி அங்கே வைக்கிறீங்க. ஆனால் கலைஞர்களுடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடும்போது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட அது வெளியிடுறீங்களே. 4 பேருக்கு அதில் என்ன தவறு? அது பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதமரே கூப்பிட்டோம், பிரதமர் தான் வர முடியாது, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். இன்னும் கிட்ட கேட்டிங்கன்னா ஜனாதிபதியை நாங்கள் கூப்பிட்டு தான் நம்ம முயற்சி பண்ணோம். தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தால் மரியாதை கிடைக்கும்போதுக்காக அழைத்து வரணும். அது என்ன தவறு? இப்போ கவர்னர் கூட சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், அவரை எடுத்து தான் சில அறிக்கையில் விடுறோம். கவர்னர் உரைங்கிறத போது அவருக்குரிய மரியாதை கொடுத்து அழைச்சி வரலையா உள்ள? அது மாதிரி தான். 4 பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்ல, இது கட்சி நிகழ்ச்சி. அது வந்து கட்சி நிகழ்ச்சி அல்ல, பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தது அரசு நிகழ்ச்சி தான். அரசு நிகழ்ச்சி தான் நடந்தது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுடன் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்குதா சொன்னீங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபா வழங்கப்படுமா என்று கேட்டிருக்கார்கள். நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னோம். உங்கள் ஆட்சி காலத்தில் 1960 ரூபா சன்னதகத்துக்கு இருந்தது. இப்பொழுது கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2450 ரூபாய் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டே வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கார். எங்கள் வாக்குறுதி நிறைவேற்ற போகிறோம். எங்களுக்கு 5 ஆண்டு காலம் மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கார்கள். எனவே சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். அதைவிட 2500க்கு மேலாக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது என்பதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 25வது பக்கத்தில் 24வது பேராவில் கிராமச்சாலை மேம்பாடு பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இது ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே ஊராட்சி ஒன்றிய சாலைகளில் பேருந்து செல்லக்கூடிய சாலைகளெல்லாம் சிறப்பு சாலைகளாக எடுத்து நெடுஞ்சாலைத்துறை வசம் ஓடிஆரில் ஒப்படைக்கப்பட்டு தார் சாலையாக மாற்றி கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் என்பது வேறு. ஏற்கனவே அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். பொதுவாக ஒன்றிய சாலைகள், ஊராட்சி சாலைகள் எல்லாம் அரசியல் நிதியிலே இருந்து அவைகளெல்லாம் நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றம் செய்து அது கிராம சாலை திட்டம் என்பது வேறு. இந்த என்னென்ன முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த முறை முதலமைச்சர் கிராம சாலை திட்டம்னு ஒரு திட்டத்தை ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்காக 4000 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்து ஊராட்சி ஒன்றியங்களே அந்த சாலைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதான் இந்த திட்டம். அதனால் ஆர்ஆர் திட்டம் என்பது வேறு, முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது கிராம மேலே திட்டம் என்பது வேறு. இருக்க தனி 4000 கோடி கொடுத்தாங்க, இது வேறு ஸ்கீம். 14வது பக்கத்தில் 14வது பேராவில் மருத்துவத்துறையில் நிறைய காலி பணிகள் இருக்கின்றன, அதை உடனடியாக நிரப்ப வேண்டும், நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ அடிக்கடி பல காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் சரியான முறையிலே உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லும்போது மருத்துவத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் குறித்து சொன்னார்கள். காலி பணியிடங்கள் பொதுவாக வருவது என்பது மாதந்தோறும் வருவது, தினந்தோறும் கூட வருவது. அதேபோல் அவர் சொல்லுகிற போது அதிமுக ஆட்சி காலத்தில் 35,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டது என்று சொன்னார்கள். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 23,000 பணியிடங்கள் 3.5 ஆண்டு காலங்களில் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி போன்ற 3 அமைப்புகளின் மூலம் 23,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 34,000 பணியிடங்கள் இதுவரை மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கலந்தாய்வுகளின் மூலம் வெளிப்படைத்தன்மையோடு அந்த பணிமாறுதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவரின் கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுதும் இருக்கிற காலி பணியிடங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 2,553 மருத்துவர்களை நியமிப்பதற்குரிய தேர்வு கடந்த வாரம் 5ஆம் தேதி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டதற்கு பிறகு 2026 காலியாகவிருக்கிற பணியிடங்களுக்கும் சேர்த்து தான் தேர்வு நடைபெற்று இருக்கிறது என்பதையும் இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தெல்லாம் விவசாயிகள் அதிகமாக மலர் பயிரிடுகின்றார்கள். மலர் விளைச்சல் அதிகமாக இருக்கின்றது. இந்த மலர்களெல்லாம் பெங்களூருக்கு சென்று தான் விற்பனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அவர்களுக்கு முழுமையான விலை கிடைக்கவில்லை. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு நம்முடைய மாநிலத்திற்கின்ற நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற மலர்கள் நம்முடைய மாநிலத்திலே விற்பதற்கான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சர்வதேச மலர் ஏழை மையம் என்று சுமார் 20 கோடி ரூபாயில் கட்டப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவங்க கட்டடம் தான் கட்டினாங்க தவிர வேறு ஒன்றும் செய்யலை. அடிப்படை பிரச்சனைகளை அதெல்லாம் செய்யாமல் இருந்ததை, அதை விட்டு போனதை நாங்கள் செய்து இப்போது அங்கே மலர் விற்பனை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உள்ளாட்சித்துறையின் மூலமாக இன்றைக்கு சொத்து வரி, கழிவுநீர் அகற்றல் வரி, குடிநீர் கட்டணம், குப்பை வரி, தொழில் வரி என்று வரி குறைக்கப்பட வேண்டும். மாணவ பேரவைத் தலைவர்களே, ஒவ்வொரு ஆட்சியில் இருக்கிற போதும் அந்த வரி உயர்வு என்பது தவிர்க்க முடியாது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுடைய ஆட்சியிலும் வரி உயர்வு இருந்தது. ஒரு 12-10 ஆண்டு காலம் தொடர்ந்து உள்ளாட்சிகளில் எந்த விதமான வரியும் விதிக்காமல் தொடர்ந்து இருக்க போது ஒன்றிய அரசு எங்களுக்கு தாக்கீது கொடுக்கிறது. எங்களுடைய நிதி உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வரி உயர்வு இருந்தால்தான் உங்களுக்கு அந்த நிதி தரப்படும் என்று சொல்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரேடியாக 10%, 15% என்று இல்லாமல் ஆண்டுக்கு 5%, 6% என்ற அளவிலே தான் அந்த வரி உயர்வு செய்யப்பட்டது. அதுவும் மொத்தமாக ஏழைகளுக்கு இல்லை. 500 சதுரடி இருக்கிறவர்களுக்கு வரி உயர்வு இல்லை. 1000 சதுரடி உள்ளவர்களுக்கும் வரி உயர்வு இல்லை. 1200 சதுரடிக்கு மேல், 2400 சதுரடிக்கு இருக்கு மேல் தான் 25%, 50%, 75% என்ற அளவிலே வரி உயர்வு தரப்பட்டிருக்கிறதே தவிர ஏழை மக்களுக்கு யாருக்கும் அந்த வரி உயர்வு தரப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரிடம் அதிகமாக ஏற்கனவே கட்டிடங்கள் கட்டப்பட்டு அந்த கட்டிடங்கள் சரியாக அளவு செய்யப்படாமல் சிறிய அளவில் அளவு செய்யப்பட்டு அதுக்கு வரி போடப்பட்டிருந்தால் அது மறுஆய்வு செய்து தான் அது வரி உயர்த்தப்பட்டிருக்குமே தவிர வியாபாரிகளுக்கு, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, வருமானம் இருக்கிறவர்களுக்கு அந்த வரி உயர்வு செய்யப்பட்டிருக்குமே தவிர அதுவும் சதவீதம் என்பது அந்த 6% செய்யப்பட்டிருக்கிறதே தவிர நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது போல 10,000 கட்டியவருக்கு 25,000 என்று சொன்னால் அந்த கட்டிடம் ஏற்கனவே சரியாக அளவிடப்படாமல் இருக்கும். இப்போது அளந்து அந்த வரியை போட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு 10 ஆண்டு காலம் வரியை விதிக்காமல் தொடர்ந்து ஒரே நேரத்தில் 15%, 10% என்று வரி உயர்த்தும் போது மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் அறிவித்திருக்கிறோம், 500 சதுரடி இருக்கிற ஏழை மக்களுக்கு வரி உயர்வு இல்லை. 1000 சதுரடி இருக்கிறவர்களுக்கு 50%, ஒவ்வொரு ஆண்டும் 6% சேர்ந்த மாதிரி 15% என்று இல்லாமல் படிப்படியாக, அதுவும் கொரோனா காலத்தில் அது வரி உயர்த்தப்படவில்லை. இந்த ஆண்டு புயலில் வருகிற போது அந்த வரி வசூலிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 25,000, 10,000 என்று குறிப்பிட்டு சொன்னால் அதை பற்றி ஆய்வு செய்து அவருக்கு சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 2 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கீடு முறையை மாற்றி மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று சொன்னீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான பணிகள் மின்வாரியம் முன்னெடுத்திருக்கின்றன. அது டெண்டர் விடக்கூடிய பணிகள் இப்பொழுது அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் மறு டெண்டர் கோருவதற்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.
ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாதாந்திர கணக்கீட்டுக்கான பணிகளை விரைவாக செயல்படுத்திட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அந்த தேர்தல் வாக்குறுதி திராவிட மாடல் அரசு நிறைவேற்றும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்ற உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழகத்தில் மின்கட்டணம் மிக குறைவாக உள்ளது என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற கருத்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அமைப்பு வெளியிட்ட செய்தியை இப்போ அவருங்க பகிர்றாரு. இப்பொழுதும் நான் உறுதியாக சொல்கின்றேன், அரசினுடைய நிலைப்பாட்டை சொல்கின்றேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் மின் கட்டணம் மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய கருத்து ஒரு அமைப்பு தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவில் போட்ட பதிவை அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த கருத்து உண்மைக்கு மாறான கருத்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாட்டில் தான் மின் கட்டணம் மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது. இந்த மின்கட்டண உயர்வின் பொழுதே அனைத்து பத்திரிகைகளிலும் வார பத்திரிகைகளிலும் முழு பக்க விளம்பரங்கள் செய்யப்பட்டன. விளம்பரங்களாகவே கொடுக்கப்பட்டது. பொதுமக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு மின்கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது, தமிழ்நாட்டில் எவ்வளவு மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது என்பதை முழுவதுமாக விளம்பரமாக கொடுக்கப்பட்டு அனைத்து மின்வாரிய அலுவலகங்களிலும் அதற்கான துண்டறிக்கை அச்சடிக்கப்பட்டு அதுவும் மின் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. ஏன்னா முழுமையாக மக்களுக்கு அது தெரியப்படுத்தியிருக்கிறது, விளம்பரமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் அது நன்றாக தெரியும். பொழுது 2021 இன்னைக்கு அரிசி விலை 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்றது. பல்வேறு ரகங்களுடைய அரிசிகள். இப்பொழுது 2024 டிசம்பரில் பார்க்கின்ற பொழுது சுமார் 70லிருந்து 80 வரைக்கும் விலை உயர்ந்திருக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரிசி பருப்பு உளுந்து இவைகளெல்லாம் விலை ஏறி இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிப்பிட்டார்கள். உற்பத்தி செய்கிற விவசாய பெருநிலை மக்கள் ஒரு பக்கத்தில் விலை கூடுதலாக வேண்டும் என்று ஒரு பகுதியில் கேட்கிறார்கள். இன்னொன்று அது விலைவாற்றத்துக்கு ஏற்றத்துக்கு காரணமே ஒன்றிய அரசாங்கம். ஏன்னா ஜிஎஸ்டி போடுறது அவங்க தான் போடுறாங்க. ஜிஎஸ்டி போட போட விலைகள் ஏறிக்கொண்டிருக்கிறது மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. முதல்ல ஒரு காலத்தில் கமர்ஷியல் டேக்ஸ் மாநில அரசாங்கம் வசூல் செய்கிற பொழுது அப்போ விலையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது சரி, நாங்கள் ஆட்சியில் இப்போ இருக்கிற பொழுது சரி, ஜிஎஸ்டி என்பது நீங்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது தான் ஜிஎஸ்டியே உள்ளே வந்தது. அம்மையார் ஆட்சியும் ஜிஎஸ்டி வரல, அண்ணன் கலைஞர் ஆட்சியும் ஜிஎஸ்டி வரல. ஜிஎஸ்டி வந்த ஒரு பாடு தான் விலைவாசி ஏறிச்சு. அதனால் விலைவாசி கட்டுப்படுத்துகிறது தான் ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிறத ஒழிய மாநில அரசாங்கத்தில் இப்பொழுது இல்லை. ஆனால் அது ஒன்று. இப்போ இந்த ஜல்லி விலை ஏறிப்போச்சு, கட்டுமான விலை ஏறிப்போச்சுன்னு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார்கள். பொதுவாக இப்போ ஜல்லி எல்லா இடத்துலையும் அது ஏறலை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில், அதை தொட்டி இருக்கிற சேலம் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 மாவட்டங்களில் விலைவாசி ஏறி இருக்கிறது என்பதை உணர்ந்து 4 தினங்களுக்கு முன்னால் தலைமை செயலாளர் அவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு இந்த விலைவாசி காட்டுறதுக்கு என்ன காரணம் என்று அதை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைமைச் செயலாளர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த கட்டுமான பொருட்களை இந்த விலை குறைப்பதில் இந்த அரசு தனி கவனம் செலுத்தும். இந்த மழைநீர் வடிகால் பணி எப்பொழுது முடியும், தற்போது என்ன நிலையில் உள்ளது என்பதை மாண்பு அமைச்சர் அவர்கள் அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல இங்கு திருப்புகழ் கமிட்டி அவர்களுடைய தலைமையின் கீழ் எந்தெந்த பகுதியில் என்னென்ன பணி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு மாண்பு முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கீடு தரப்பட்டு அந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. 2வது திட்டமாக தொடர்ந்து எந்தெந்த இடங்களிலே மழை பெய்கிற போது அந்த கமிட்டி சொல்லாத இடங்களிலும் கட்டப்பட வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிதி தந்து அந்த பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த பணி என்பது கொசலையாறு அந்த திட்டம்தான். கிட்டத்தட்ட 8வது மாதம் வரை அது இருக்கிறது. நம்ம அதை முடிக்கப்பட வேண்டிய திட்டமே 8வது மாதம் வரை. அந்த கொசலையாறு திட்டம் மட்டும்தான் பாக்கி. மற்ற இடங்களிலே சென்னை மாநகரில் அனைத்து பணிகளுமே முடிந்திருக்கிறது. இப்போது நாங்கள் கட்டப்பட்டிருக்கிற அளவு என்பது சராசரி மழை அளவு ஒரு 15 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யுமானால் இரவே அல்லது காலைக்குள்ளாக அது வடிந்து விடுகிறது. ஒரே நேரத்தில் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்று இயற்கை பெய்கிற போது தண்ணீர் தேங்கி தான் வடிகிறது. ஆனால் எந்த இடத்திலும் அங்கே இருக்கின்ற சப்பேக்கள் கூட
ஒரு இடத்துல கூட நிற்கவில்லை. 4 மணி நேரத்தில் அத்தனை சப்வேக்களும் போக்குவரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் சொல்வது போல 100% முடிந்து விட்டது உண்மைதான், முடிந்திருப்பது உண்மை. அந்த சராசரி மழை அளவு வருமானால் தண்ணி தேங்காது. கூடுதலாக மழை பெய்கிற போது 12 மணி நேரம் 10 மணி நேரம் தேங்கி தான் வடியும். அதுதான் இயற்கை, அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் பாதிப்பை குறைச்சிருக்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விட்ட உடனே வேகமாக செயல்படுத்தியிருக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததுனால தான் இவ்வளோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டு காலமாக எதையுமே செய்யாமல் விட்டுவிட்டு திடீரென்று இப்போல்லாம் திடீரென்று மழை வந்தனுடைய காரணமாக தான் திடீரென்று வெள்ளம் வருகிறது. அதனுடைய கடந்த காலத்தில் அவங்க செஞ்சிருந்தாங்க தூர்வாரியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வருகை தந்து விழுப்புரம் மாவட்டம் அங்கெல்லாம் பார்த்தா துணை முதலமைச்சர் எல்லாம் பார்த்து எல்லா பகுதியும் சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். இவங்க கொரோனா காலத்திலே இவங்க முதலமைச்சர் ஊட்டே வரல. கொரோனா காலத்திலே கொரோனா காலத்திலே எந்த மந்திரியும் வரல, முதலமைச்சராக இந்த எதிர்கட்சி தலைவரும் வரல. ஆனால் எங்களுடைய முதல்வர் கொரோனா காலத்திலையும் வந்தார், ஆனால் இப்போயும் வந்தார். ஆக வீட்டில் இருந்து ஆட்சியை புரியவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்ட உடனேயே முதலமைச்சர் களத்துக்கு வந்தார், அது நிவாரணம் கொடுத்து மக்களை காப்பாற்றுகிறார். இப்போ கூட கிட்டத்தட்ட 5000 ஹெக்டேர் அளவுக்கு பயிர் இழப்பீடு தருவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆக உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வருக்கு காரணத்தால் வடகிழக்கு பருவமழை வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியரும் அழைத்து பேசினார்கள். அதே போல் அனைத்து மாவட்ட ஆட்சியரும் களத்தில் தயாராக இருந்தார்கள். ஆக விவசாயிகள் இந்த ஆட்சியில் தான் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போ கேட்கின்றார், நெல் விலை ஏன் ஏறல, கரும்பு விலை ஏறலன்னு. ஆனால் ஒவ்வொரு விலையும் உரிய காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் பயிர் இழப்பீடு இருந்தாலும் திடீர் மழை கடந்த 3 ஆண்டு காலத்துக்கு 1059 கோடி அளவிற்கு நிவாரணங்கள் கொடுக்கப்படுகிறது. 5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு விவசாய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். 32 மாவட்டத்துக்கு நம்ம நேரடியாக ஆய்வு பண்ணேன். தூங்கி கொண்டிருந்த காரணத்தால் செம்பரம்பாக்கம் ஏரி சென்னை மாநகரத்தை மூழ்கடித்தது. இந்த வரலாறெல்லாம் மறந்துவிடக்கூடாது. எள்ளி நகையாடுகிறவர் யார் என்பது நாட்டுக்கு தெரியும். அதனால 40க்கு 40 வெற்றியை நாடாளுமன்றத்தில் நாங்கள் பெற்றோம் என்பதோ நாட்டுக்கும் புரியும். சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்ட அந்த வெள்ள நீரால் அங்கே கட்டப்பட்ட பாலம் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு ஊராட்சியில் தொடர்ந்து அரசின் சார்பாக, ஏன்னா சாத்தனூர் அணை என்பது என்னுடைய மாவட்டத்தை சார்ந்து, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பழைய தொகுதி கூடாது. தொடர்ந்து நீர்வளத்துறையின் மூலமாக தொடர்ந்து அறிக்கை கொடுத்து கொண்டிருந்தார்கள். 3 தினங்கள் தொடர்ந்து 35,000 கனஅடி தண்ணி விட போகிறோம், 70,000 கடி தண்ணி விட போகிறோம், 1 லட்சம் அடி தண்ணி விட போகிறோம். டெய்லி கிராமங்களில் தண்டோரா போடப்பட்டது, வருவாய்த்துறை மூலமாக செய்திகள் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் லோக்கலில் இருக்கிற வண்ண தொலைக்காட்சியில் சொல்லப்பட்டது, சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டது, தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எப்பயும் இல்லாத அளவுக்கு பெய்யாத மழை, அங்கே காரியமங்கலம் இந்த பகுதியில் இருக்கிற பகுதியில் மழை பெய்தது எல்லாருக்கும் தெரியும். 2,15,000 கனஅடி தண்ணி பெய்கிற அளவுக்கு ஊத்தங்கரை பகுதியில் ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஏன்னா எங்களுடைய துணை முதலமைச்சர் கூட ஊத்தங்கரைக்கு நேரடியாக போய் ஆக அந்த தண்ணி பூராமே சாத்தனூருக்கு தான் வந்தாகணும். அது கரியமங்கமாக இருந்தாலும் சரி, ஊத்தங்கரையாக இருந்தாலும் அந்த தண்ணீர் பூரா சாத்தனூருக்கு தான் வர வேண்டும். ஆக மழை என்பது தொடர்ந்து 3 தினங்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டது. இரவு நேரத்தில் வருகிற பொழுது அதை முறையாக அன்றைக்கு திறக்கவில்லைன்னு சொன்னாக்கா எங்களுடைய மாவட்டத்தில் 1 லட்சம் பேர் செத்துருப்பாங்க. அது முறையாக திறந்த காரணத்தினால தான் ஆற்றோடு தண்ணி போச்சு. அதோடு மட்டுமல்ல, அந்த 1 என்பது சாத்தனூர் அணையில் திறக்கப்பட்டாலும் அதுக்கு கீழே 2 ஆறு இருக்குது. அந்த 2 ஆறு, ஒரு 6 பேர் வரட்டார், இன்னொரு 6 பேர் பாம்பார். இந்த ஒரு ஆறுலையும் 25,000 கனஅடி தண்ணீர் அதில் இன்னும் கூடுதலாக வருது. இவைகள்லாம் சேர்ந்து வருகிற பொழுது அகரம்பள்ளிப்பட்டு என்ற இடத்துல தான் கிராமசாலை திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்ட ஒரு அணை. அது 50,000 கனஅடி தான் அந்த தண்ணி போக்கு எடுக்கும். ஆனால் எதிர்பாராத இது வரைக்கும் சாத்தனூர் டேமில் இப்படி வந்ததே இல்லை. 1972 அப்பொழுது முதலாக ஒரு முறை முழிச்சது. அப்போ கூட 1.5 லட்சம் கனஅடி தண்ணி தான் அப்போ கூட வந்தது.
ஆனால் சாத்தனூர்லேருந்து 1 என்பது அது கீழே இருக்கிற வரட்டாரில் 25, அது கீழே இருக்கிற பாம்பாரில் 25 பார்க்கிற பொழுது ஏறத்தாழ 2.25 லட்சம் கனஅடி தண்ணீர் இருக்கிற பொழுது எப்படி 50,000 கனஅடி கட்டப்பட்ட ஒரு பாலம் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து பணியாற்றியவர். இன்றைக்கே ரெக்கார்டு இருக்குது, 50,000 கனஅடிக்கு தான் கட்டப்பட்டதுன்னு ரெக்கார்டு இருக்குது. ஆனால் இவ்வளோ தண்ணி எதிர்பாராத பொழுது எதிர்பாராதவர் வருகிற பொழுது அணை யாராவது அணை அதுவும் சொந்த ஊரில் கட்டுறவன், எங்கள் ஊரில் அணை இருந்து என்னை பாராட்டணுன்ற நேரத்தில் தான் நான் கட்டியிருப்பேன். என்னை வேணால் தூட்டணும், என் மீது புகார் சொல்லணும், என் மீது விமர்சனம் செய்யணும், யாராவது பாலம் கட்டுவார்களா? அதனால தான் சார் இயற்கைக்கு யாரும் தடை பண்ண முடியாது. அதனுடைய விளைவுகள் என்ன? அந்த தண்ணீர் தான் விழுப்புரம் பகுதிக்கு வந்தது, கள்ளக்குறிச்சி பகுதிக்கு வந்தது. கள்ளக்குறிச்சியினுடைய பொறுப்பினுடைய அவனுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அந்த இருவேலிப்பட்டி என்கிற பகுதிக்கு நானே நேரடியாக போனேன். அது கிராமத்தில் தண்ணி வந்தது. நான் கேட்டேன் அந்த மக்கள்லாம் எப்போ தண்ணி வந்ததுன்னு. மதியான நேரத்தில் 3 மணிக்கு தண்ணி வந்தது. எங்கள் ஊரில் இருவேலிப்பட்டியில் 3 மணிக்கு தண்ணி வந்தது. திருக்கோயிலூர் பகுதியில் 1:30 மணிக்கு தண்ணி வந்தது. பகல் நேரத்தில் வந்தது. ஆனால் தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க. இங்கே எந்த உயிர் சேதமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இருவேலிப்பட்டியில் ஆரம்ப சுகாதாரம் ஒன்று இருக்கிறது. அந்த ஆரம்ப சுகாதாரத்தை ஒரு நாளைக்கு ஓபி 500 பேஷண்ட் வந்து போகிறது. அந்த இடத்துல தண்ணி போகணும்னு ஆட்சி நினைப்புமானாங்க. அவங்க எதிர்பாராத இயற்கை. ஆகாது எதிர்பாராத இயற்கை அடிப்படையில் தான் இவனை ஏற்பட்டதை ஒழிய ஒன்று சந்தோஷப்படணும். இவ்வளோ தண்ணி வந்ததுக்கு லட்சக்கணக்கான பேர் இறந்திருப்பார்கள். இந்த அரசு உஷாராக இருந்த காரணத்தினால், முதலமைச்சர் அப்பொழுது துறை அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கிய காரணத்தினால்தான் உயிர் சேதம் இல்லாமல் போனது. இதுதான் உண்மை நிலை. காவிரி குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். டெண்டர் விட்டோம். ஒரு பகுதி நடைபெற்று கொண்டிருந்தது. எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அவையில் 3 திட்டங்களை ஒரு சேர அறிவித்தார்கள். ஒன்று தாமிரபரணி கருமேனி ஆறு, இன்னொன்று தென்பெண்ணையாறு செய்யாறு இணைப்பு, 3வது காவேரி குண்டாறு இணைப்பு. இந்த 3 திட்டங்களில் நாங்கள் 1919ஆம் ஆண்டே நான் தாமிரபரணி கருமேனி ஆறுக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். ஆனால் பல ஆண்டு காலம் அது கிடப்பிலே போடப்பட்டு இருக்க இடம் தெரியாமல் போனதுக்கப்புறம் இப்பொழுதுதான் அதை எடுத்து அதை கூட நெருங்கக்கூடிய நிலைமைக்கு இப்பொழுதுதான் அது வந்திருக்கிறது. அதே போன்றுதான் இந்த காவேரி குண்டாறு இணைப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பதற்காக மாயனூரில் அதற்கான காவேரியிலே ஒரு தடுப்பணை கட்டணும். அதை கட்டி இருக்கிறோம். நாங்கள் 186 கோடி ரூபாயில் அன்றை கட்டினோம். நீங்கள் 2 டெண்டர் விட்டுருக்கீங்க. அது ஒன்றா இல்லை. இந்த மாவட்டத்தில் ஒரு டெண்டரு, அந்த மாவட்டத்தில் ஒரு டெண்டரு, அதை பற்றி ஒரு கூப்பிட்டாங்களே தவிர வேறு நின்று போயிடுது. ஆகையினால் காவேரி குண்டாறு இணைப்பு என்பது எங்கள் தலைவர் கலைஞர் கண்ட கனவு. நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்றும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2024-25 மானிய கோரி பக்கம் 126 குறிப்பிட்டிருக்காங்க. 2022-23 1000 டீசல் பேருந்து வாங்கப்பட்டதாகவும், 23-24 1000 டீசல் பேருந்துகள், 25-24-25 3116 பேருந்துகள் வாங்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி உதவியுடன் 2166 டீசல் பேருந்துகளும் மற்றும் 500 மின்சார பேருந்துகள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் 500 பேருந்துகள். புது பேருந்துகள் சாலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றவை 3004. அதில் லோ ஃப்ளோர் பஸ் 589. வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள் டெண்டர் முடியப்பட்டு கூண்டு கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வர இருப்பது 2232. டெண்டர் விடப்பட்டிருப்பது 1614. இது இல்லாமல் எலக்ட்ரிக் பஸ் 500க்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது. இதல்லாமல் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஜிசிசி மெத்தடில் 500 பேருந்துகளுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்குது. அது எலக்ட்ரிக் பஸ். அது மார்ச் மாதத்திற்கு பயன்பாட்டிற்கு வரும். அடுத்த 500 பேருந்துக்கு இப்பொழுது டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. எனவே முழு புள்ளிவிவரம் காலையில் வழங்க இருக்கிறேன். இப்பொழுது புள்ளிவிவரத்தை வழங்குகிறேன். ஏதும் சந்தேகம் இருந்தால் அண்ணன் அவர்களுக்கு பேருந்துகளை கொண்டு வந்து காட்டுவதாக இருந்தாலும் காட்ட தயாராக இருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 5 ஆண்டுகளில் வாங்கிய பேருந்துகள் 15000 பேருந்துகள். அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் வாங்கிய பேருந்துகள் 14000. அதுவே 10 ஆண்டு இருந்தது 1000 குறைச்சி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க அது மாதிரி தலைவர் கலைஞரை போல் கூடுதலாக பேருந்து வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. வாங்காமல் விட்டது அவர்கள் தவறு. அடுத்தது
இன்னொரு தேதி சொன்னார் அண்ணன். அந்த தேதி 2021 ஜனவரி மாதம், அவங்க ஆட்சி காலம்தான். இன்னைக்கு மேலூர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் இதை பற்றி ஏற்கனவே நான் முதலமைச்சர் அவங்க கருத்து சொன்னாங்க. அதிமுக இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஆதரிச்சான்னு சொல்கிறாங்க. ஏல முறையை கொண்டு வந்தார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடைமுறை இருந்தது? இது யாரால் இந்த அதை ஏற்கனவே ஏலம் விட்டு கொண்டிருந்தார்கள்? மாநில அரசுகள் அதை செய்து கொண்டிருந்தது. மாநில அரசுகளின் பொறுப்பில் இருந்த ஒன்றை, குறிப்பிட்ட சில கனிம வளங்களை இது ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்று கொண்டு வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒன்றை மத்திய ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை எடுத்துக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த முறையை டங்ஸ்டனை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. இதனுடைய பூர்வோத்தரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அன்றைக்கு கொண்டு வந்த அந்த திருத்தச் சட்டத்தில் மாநில அரசினுடைய உரிமைகளை பறித்து ஒன்றிய அரசு கொண்டு வந்ததற்கு அன்றைக்கு நீங்கள் செய்த அந்த தந்த ஆதரவு தான் இன்றைக்கு அதை மாற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் மறுத்துவிட முடியாது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த. இந்தியா முழுவதும் கொண்டு வருகின்ற சட்டம். அப்போ ஏன் திமுக 22 MP எதுக்கல? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்னது தெளிவாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தம்பிதுரை பேசியதில் ஒன்றிய அரசு மாநில உரிமையை பறிக்கும் போது எப்படி அதற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார் என்பது என்னுடைய கேள்வி. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை கண்டித்து அதை வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடக்க நேரத்தில் தான் வெளிநடப்பு செய்தார்கள். தான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் அழுத்தம் திருத்தமாக அணித்தரமாக சொல்லியிருக்கிறார். நான் உறுதியாக சொல்லுகிறேன், அந்த அவையில் எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, சபாநாயகருக்கு இருக்கை கருகிலே போய் போராட்டமே நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாரா? பெரும்பான்மை அவருக்கு இது ஆதரிச்சாலும் ஆதரிக்கலாம், சட்டம் நிறைவேறத்தான் போகுது. பேரவைத் தலைவர் இது வேடிக்கையாகிறது. எப்படியாவது நிறைவேறத்தான் போகிறது, எனவே நானும் ஜோதிகளை கலந்து கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்வது வேடிக்கையாகிறது. எப்படியாவது நிறைவேறத்தானே போகுது, நானும் சேர்ந்து அதை நிறைவேற்றுறேன்னு சொல்வது என்பது நீங்கள் செய்ததை நீங்கள் நியாயப்படுத்துவது போல. பிப்ரவரி 2வது மாதம் மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் ஒப்பந்தம் அறிவிக்கிறாங்க. நான் கடிதம் எழுதினேன். ஆனால் அவருக்கு மத்திய சர்க்காரிலிருந்து ஏதாவது செய்தி வரும் என்று பார்த்தோம். ஒரு மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கு இடையில் 10 மாதம் 6 மாதம் கடித போக்குவரத்தை தாமதம் என்பது சர்வசாதாரணமானது தான். அதற்கு பிறகு அதுக்கு மேலே வரவில்லை என்பது பொழுதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள். ஆகவே நேற்று என்ன பண்ணார், இன்னைக்கு பண்ணார் கிடையாது. நிர்வாகம் இருந்தால் நடக்கும். மாநில கணக்காயர் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. 2023-24 மாநில கணக்காயர் மாநில நிதி பற்றிய தணிக்கை அறிக்கை ரிப்போர்ட் 2 அண்மையில் 10/12/2002 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மாநில வருவாய்க்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாக உள்ளதாக, வருவாய் பற்றாக்குறை உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் ஏஜி அறிக்கையே முடிவான அறிக்கை அல்ல. அந்த அறிக்கையினுடைய விளக்கத்துக்கு சர்க்கார் பதில் எழுதும். சில நேரங்களிலே அவர்கள் தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள். ஆக விளக்கத்தை சர்க்கார் அவர்களுக்கு தெரிவிக்கும். அதற்கு பிறகு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே ஏஜி அறிக்கை வந்துவிட்டால் மாற்ற முடியாதது லட்சுமண ரேகா என்று அல்ல. அது உங்கள் ஆட்சியில் உண்டு, எங்கள் ஆட்சியில் உண்டு. வருவாயும் மத்திய வருவாய் பகிர்வும் 100% மேல் கூடுதலாக பெறப்பட்ட நிலையில் அரசினுடைய கடனும் அதிகமாக உயர்ந்துள்ளது நிலையில் மூலதன செலவு மிக குறைவாக உள்ளது. அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களே முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நிதி நுட்பத்தை பற்றி மிக நன்றாக அறிந்தவரும் கூட. கடன் வாங்குவது என்பதை பொறுத்து நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால், உங்களுடைய பட்ஜெட்டினுடைய சைஸ் என்ன? நீங்கள் 2011 உங்களுடைய ஆட்சி காலம் வருகிற போது ஒரு பட்ஜெட்டுடைய சைஸ் என்ன? 1,02,000 கோடி அன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட்டோட சைஸு. நம்மளுடைய ஜிஎஸ்டிபி, நம்மளுடைய மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7.51 லட்சம் கோடி. ஆனால் இன்றைக்கி சைஸ் ஆஃப் பட்ஜெட், இன்றைக்கி நம்முடைய வரவு செலவு திட்டத்தினுடைய மொத்த மதிப்பு 4.12 லட்சம் கோடி. நம்மளுடைய வரவு செலவு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சைஸ் ஆஃப் பட்ஜெட். அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியோட மதிப்பு எவ்வளோ போயிருக்குன்னா ஏறத்தாழ 31.55 லட்சம் கோடியாக நம்ம வந்துருக்கு. நீங்கள் கடன் வாங்குறத பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் எப்போது வாங்கினாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், உங்கள் அரசியல் வாங்கலாம் சரி, எங்கள் அரசியல் வாங்கலாம் சரி, மாநில மொத்த அந்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்போடு தான் நீங்கள் கடனை நீங்கள் ஒப்பிட வேண்டும்.
அந்த பொருளாதாரம் உங்களுடைய எக்கானமி கூட மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட் எக்கானமி அது கூட உங்களுடைய கடன் வாங்கக்கூடிய அந்த திறமையும், கடன் வாங்கக்கூடிய திறன் மட்டுமல்ல, அந்த கடன் வாங்குவதை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த திறனும் வந்து உங்கள் எக்கானமி கூட அதுவும் உங்களுக்கு அது அதிகரிச்சுட்டே வரும். அந்த வகையில் நம்ம மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃபினான்ஸ் கமிஷனும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்கள் ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ வாங்கலாம்னு ஒன்று கொடுக்குறாங்க. உங்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட 15th ஃபினான்ஸ் கமிஷன் உங்கள் இதில் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, 2021-22 அவங்க சொன்னாங்க நம்முடைய இதில் 28.7% அந்த வருஷத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம எவ்வளோ தெரியுமா அன்றைக்கி அதான் சொல்கிறோம், 27.01, அதை விட குறை. 22-23 29.3%. நம்மளுடைய ஜிஎஸ்டிபியில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கடன் விகிதம் 26.87, அதை விட குறைவு. 23-24 29.1% என்று ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபோது நம்ம 26.72%. 24-25 28.9% என்று ஒரு நிர்ணயித்த போது அதை விட குறைவாக நாம் 26.4% இருக்கிறோம். எனவே ஒரு அரசாங்கம் கடன் வாங்குகிறது என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நீங்கள் அதை ஒத்து பார்க்க வேண்டும். ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு மதிப்பில் எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஒழிய அது 5 லட்சம் கோடி உங்கள் மேல் வந்து விட்டது, 6 லட்சம் கோடி விட்டு வந்து என்பதெல்லாம் ஒரு அச்சத்தை கிளப்புவது என்பது அவசியம் இல்லை என்பதை நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே மிக நன்றாக அறிவார்கள். இன்னொன்று சொன்னார் அவருடைய ரெவென்யூ இதில், இன்னொன்று அவர் சொன்னதை எங்களுக்குரிய பாராட்டாக நான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஸ்டேட் ரெவென்யூவில் எல்லாமே அதிகமான வரி வசூல் வந்திருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய வளர்ச்சி விகிதம் 14% இருக்கிறது நம்முடைய வரி வசூலில். அதற்கான நம்ம முழுமையாக தொழில்நுட்ப அறிவோடு டேட்டா அனாலிட்டிக்ஸோடு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த துறை எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு வரி வருவாயில் மிகப்பெரிய நம்ம உயர்வை நாம் 14% உயர்வை நாம் பெற்றிருக்கிறோம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கிறது. வரக்கூடிய காரணம் என்ன, எவ்வளவு மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். நீங்கள் தான் சொன்னீர்கள், எங்கே உங்கள் தேர்தல் அறிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், மாதம் 1000 ரூபாய் எங்கே கொடுத்தீர்கள் என்று கேட்டீர்கள். நீங்கள் கேட்பதற்கு முன்னாலே இன்றைக்கு மாதம் நம்முடைய பெண்களுக்கு 1000 ரூபாய் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுகிறோம், எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுகிறோம். அது எதற்காக பண்ணுகிறோம், மக்கள் வெல்ஃபேருக்காக பண்ணுகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பார்க்கின்ற போது நீங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுகிறோமோ அதே அளவிற்கு சமூக பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த நாட்டு மக்களுக்கானதையும் நாங்கள் செய்கிறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தொடர்ச்சியாக நமக்கு இயற்கை இடர்பாடுகள் வந்திருக்கிறது. அடுத்தடுத்த புயல்களை சந்திக்கும், மிக்ஸாம் புயல், பெஞ்சல் புயல், அதுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்று இதில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை முழுமையாக செய்வதில் இந்த இயற்கை இடர்பாடுகளின் காரணமாக சிறு சுணக்கங்கள் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய அரசும் சரி, அரசியல் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளும் சிறப்பான முறையில் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு அந்த வகையிலே அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் நாம் மிக அதிகமான அளவில் செய்வதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு கடன் கொடுக்கக்கூடிய பல்வேறு நிதி நிறுவனங்களிலிருந்து நம்ம வாங்குகிறோம். நம்ம மாநிலம் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு திறன் இல்லாத மாநிலம் தான். யாராவது நம்மளை நம்பி கடன் கொடுப்பாங்களா? முதல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்டு என்ன, உங்களுடைய கிரெடிபிலிட்டி என்ன என்பதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் நம்மளுடைய ரேட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. எல்லா அரசாட்சியும் நீங்களும் வாங்கியிருக்கீங்க, கடன் வாங்குறதுக்குங்க. கடன் வாங்காமல் நம்மளுடைய கிரெடிட் எக்கானமி என்ன அப்படி பார்த்தா கடன் பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல. நான் பட்ஜெட் சைஸை சொன்னேன், 4 லட்சம் கோடி கடன் இருக்குது. வெளியே இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கடன் பொருளாதாரம் எவ்வளவு? 7 லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுடைய பேங்க்ஸ் மற்ற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. மகளிர் சுயஉதவி குழுவிலேருந்து ஒவ்வொரு கடத்தையும் கடன் வாங்கி அவங்க அத்தனை பேருக்கும் போடுறாங்க. கடன் பொருளாதாரத்தோட சைஸ் என்ன தெரியுமா? நம்ம பட்ஜெட்டை விட 4 லட்சம் கோடினா கடன் பொருளாதாரத்தோட சைஸ் வந்து 7 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி இன்றைக்கி இருக்குன்னு சொன்னால் நாட்டில் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னா யாருமே பண்ண முடியாது. கடன் வாங்குற கடனை திருப்பி செலுத்துகிறான். எக்கானமி எப்படி திரைவாகும்? வாங்குற கடன் வாங்குறதுல பெரிய தவறில்லை. வாங்குற கடனை திருப்பி செலுத்தணும். அந்த சுழற்சி முறை உங்களுக்கு பண சுழற்சி முறை இருக்கணும், பணப்புழக்கம் இருக்கணும். ஆக அதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான நிதி நிர்வாகத்தை மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான இந்த அரசு மேற்கொண்டு. தினந்தோறும் பார்த்தா ஒரு அமைச்சர் அறிக்கை என் மீது வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு விட்டார், சட்டத்துறை அமைச்சர் ஒன்று விடுறாரு, சமூகத்துறை அமைச்சர் விடுறாரு, நேற்று தினம் போக்குவரத்து அமைச்சர். நீங்கள் தினம் அறிக்கை கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனால தான் எங்களுடைய அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க. அதை கண்டு நீங்கள் பேப்பறீங்க. தவறான செய்தியை திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோன்றது எங்கள் கடமை. அதனால் எங்கள் அமைச்சர்கள் சொல்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் யாரையும் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க மாட்டோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. குற்றவாளிக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுப்பு தான் எங்களுடைய கடமை.
அதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரும்ப திரும்ப இதே அவர் பேசி கொண்டிருக்கிறார். திரும்ப திரும்ப இதே பேசினால் நான் பொள்ளாச்சி கதையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என்று தெரிவித்துக்கிறேன். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு துறை விசாரிக்குது. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அதில் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருந்தாலும் யூ கோ அண்ட் ப்ரொடியூஸ் பிஃபோர் தட் கமிஷன். அதை போய் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு திருப்பி இங்கே 2 பேர் நாங்கள் நீங்களும் பேசுறது நேரத்துக்கு இஃப் யூ காட் சாலிட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கோ டு தி புலனாய்வு துறை. பொள்ளாச்சி விவகாரத்தை பற்றி மாண்பு முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். பொள்ளாச்சி சம்பவம் நடைபெற்ற நாள் 12/2/2019. புகார் கொடுத்த நாள் 24/2/2019. மாண்புமிகு முதலமைச்சர். பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் உடனடியாக புகார் தந்த உடனே எஃப்ஐஆர் போடல. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தில் புகார் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடப்பட்டு அடுத்த நாளே சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது பொள்ளாச்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 12 நாட்கள் கழித்து தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக அந்த 12 நாட்களில் நடந்தது என்ன? அதை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆகவே இதை மூடி மறைத்து தவறான தகவலை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இதுதான் உண்மையானது. உடனடியாக கைது செய்யப்படலை, உடனே எஃப்ஐஆர் போடப்படலை, ரொம்ப காலதாமதமாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 12 நாள் கழிச்சு தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. சிபிஐ விசாரணை போட்டதுக்கு பிறகு அவங்க எல்லாம் எந்த கட்சி சார்ந்தவங்கன்னு வெளிப்படையாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு எடுத்து சொல்கிறேன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையை புகார் கொடுத்த அடுத்த நாளே கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு குண்டர் சட்டத்திலையும் போடப்பட்டிருக்கு. அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதை கூட திமுககாரன் நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் பற்றி கால் பண்ணல. ஆனால் திமுக ஆனது அப்படி தான் இப்பவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறான், எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறான், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அதே மாதிரி ஏன் நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி அண்ணா நகரில் நடந்தது என்ன? அதிமுக வச்ச அந்த வட்டச் செயலாளர் தானே. நீங்கள் உடனே கட்சி விட்டு நிற்கிறீங்க, வரவேற்கிறேன். அதே திமுக உறுப்பினர் தான் நாங்களும் நிற்கிருப்போம். திமுக உறுப்பினர் இல்லாத எப்படி நாங்கள் நிற்க முடியும்? அதனால தான் பொறுமையாக இருந்து இன்றைக்கு எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதான் உண்மை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அது உண்மையோ தவறோ சொல்லுகிறார். ஆனால் நான் சொல்வதில் எந்த மாற்றம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். 2 வருடம் இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு. யார் ஆட்சி? உங்கள் ஆட்சி. 2 வருஷம் பாலியல் தொழில் நடந்திருக்கு பொள்ளாச்சியில். அந்த புகார் கொடுக்க 2 வருஷம் ஆகிருக்கு. அந்த புகார் கொடுத்து அதுக்கு பிறகு 12 நாட்கள் ஆகிருக்கு எஃப்ஐஆர் போகிறதுக்கு. இதுதான் உண்மை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் சிபிசிஐடி விசாரணை போட்டீங்க, அதற்கு பிறகு சிபிஐ விசாரணை போட்டீங்க. சிபிஐ விசாரணையில் யார் யார் என்பதெல்லாம் பேரெல்லாம் வெளியில் வந்திருக்கு. எனவே அதை வெளியில் நான் சொல்ல விரும்பலை. காரணம் அது சிபிஐ விசாரணை இருக்கிற காரணத்தினால இந்த மன்றத்துடைய கண்ணியத்தை கருதி நான் பேரில் சொல்ல விரும்பலை. இதுதான் உண்மை உண்மை உண்மை. திரும்பி திரும்பி நான் சொல்கிறது உண்மை இல்லைன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு நானும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாளைக்கு ஆதாரத்தோட நான் சபாநாயகர்களுக்கு கொடுக்குறேன். அவரும் கொடுக்கட்டும். அதற்கு பிறகு செஞ்சு முடிவு எடுக்கட்டும். அவர் முடிவு கட்டுப்பட்டு அதற்குரிய விளக்கத்தை அவர் பொள்ளாச்சி பால் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அதையா மீண்டும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பொள்ளாச்சி ஏன் சார் நாங்கள் உதாரணம் சொல்லி காட்டுறோம்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. எவ்வளோ காலம் தாழ்ந்து எடுத்தீங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஆட்சியில் அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதனால தான் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த வழக்கு சரியாக நடைபெறும்னு சொன்னால் சிபிஐ எடுத்து நம்ம ஒப்படைச்சோம். அது மீண்டும் அதை ஒப்படைச்சாச்சு, வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதையா மீண்டும் நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க. அவ்வளோ காலம் தாழ்ந்து எடுத்த நடவடிக்கையை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த சம்பவத்தை வச்சு எவ்வளோ உரிய நடவடிக்கையை உரிய நேரத்தில் எவ்வளோ வேகமாக எடுத்துருக்குறோம். அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறீங்க. அதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அதுக்காக கரு சொல்லப்பட்டு வரீங்க, அதுக்காக பேட்ஜி அணிவிட்டு வரீங்க. அதுக்கு விளக்க சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற பொழுது புகார் கொடுத்தவுடன் 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செஞ்சோம். 24 மணி நேரத்தில் எடுக்கவே இல்லை. சபாநாயகத்தை நிரூபிக்கலைன்னா அதற்குரிய தண்டனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிற தண்டனை ஏற்றுக்க தயார்? சொல்லுங்கள். முதல்ல மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள், நான் சொன்னதை நிரூபிக்கலைன்னா நீங்கள் சொல்கிற தண்டனை ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிறத நிரூபிக்கலைன்னா நான் சொல்கிறத ஏற்றுக்க தயாரா? சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல. அன்பு முதலமைச்சர் அவர்கள் டைரக்ட் சொன்னார், நாளை காலையில் நான் யாருக்கா கொண்டு தரேன்னு சொன்னார். அவர் சொல்ல முடிவு எடுக்க படி மேலே போயிட்டு வரா. நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அல்லது நீங்கள் தவறதை நான் கொடுத்து ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டார். ஆனால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை. முதலமைச்சர் சொன்ன கண்டிஷன் ஏற்று நாளை காலையில் 2 பேரும் கொடுக்கணும். இல்லை, காலையில் 2 பேருடைய டாக்குமெண்ட் மேலூர் இருக்கின்ற மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடுமோ, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்தியிருந்த விவசாயிகள், பெண்கள், பொதுமக்கள், வியாபாரிகள் மீது பல்வேறு வழக்கில் தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கில் அனைத்தும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டு, ரன்சன் வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேரணிகள் எல்லாம் நடத்தி அதனால் அவர்கள் மீது வழக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து இங்கே எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை சனிக்கிழமை 11/1/2025 அன்று வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைப்பது குறித்து தீர்மானம். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். சட்டமன்ற பேரவை முதல் 1 மணி நேரம் வினாக்கள் விடைகள் என்று உள்ள சட்டமன்ற பேரவை விதி 32 11/1/2025 அன்று தளர்த்திட அந்நேரத்தை அரசினர் அலுவலர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு அவை முன்னோர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போராம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 11/1/2025 சனிக்கிழமை. வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும்.